உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அவருடைய பாடல்கள் மூலமாக, கவிதைகள் மூலமாக நமக்கான ஆகாய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஆகாய வெளி, அதனுடைய கவிதையாக ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லித்தர்றார். என்ன தெரியுமா, இப்போ ஒரு இடத்துல அறுசுவை உணவு இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு சின்னதாக எளிமையாக ஒரு கஞ்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? இயல்பாக அறுசுவை உணவை தேர்ந்தெடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு இடத்துல படாடோபமான உடைகள் இருக்குது, இன்னொரு இடத்துல ரொம்ப எளிமையான எந்த விதமான பகட்டும் இல்லாத உடை இருக்குன்னா எல்லாரும் பொதுவாக அந்த படாடோபமான உடையைத்தானே தேர்ந்தெடுப்போம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இந்த பாட்டில் அவர் சொல்கிறாரு, எனக்கு அறுசுவை உணவு கூட கிடைச்சாலும் நான் வேண்ட மாட்டேன், விரும்ப மாட்டேன், அதை வேண்டான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன வேணுமா அவருக்கு? அது ரொம்ப அழகாக இருக்குது. அவர் சொல்லும்போது அறுசுவை உணவு கூட எனக்கு வேண்டாம், ஆனால் இது ஒன்று தான் வேண்டும் என்று சொல்லுகின்ற வள்ளல் பெருமானின் அந்த மனசை சொல்லுகின்ற ஒரு பாடலை பாருங்க. பெறுவது நுமையன்றி பிரிதொன்றும் விரும்பேன், பேசல் நும் பேச்சன்றி பிரிதொன்றும் பேசேன், உருவது நும் அருள் அன்றி பிரிதொன்றும் உவவேன், உண்ணல் உம் திறன் அன்றி பிரிதொன்றும் உண்ணேன், மறுநெறி தீர்த்து என்னை வாழ்வித்து கொண்டீர், வள்ளலே நும் திரு வரவு கண்டல்லால் அறுசுவை உண்டி கொண்டு அருந்தவும் மாட்டேன், அருட்பெரும் சோதியீர் ஆணை நும் மீதே. 6ஆம் திருமுறையில் உண்மை கூறல் அப்படிங்கிற பகுதியில் 3391வது பாடலாக இது இருக்குது. நான் நினைக்கிறேன்னா அது ஒன்னால தான், நான் பேசுகிறேன்னா அது ஒன்னால தான், நான் சிந்திக்கிறேன்னா அது ஒன்னால தான், நான் இருக்கிறேன்னா அது ஒன்னால தான் அப்படின்ட்டு வரிசையாக அடுக்கிட்டு, எனக்கு அறுசுவை உணவு கிடைச்சா கூட நான் வேண்டான்னு சொல்வேன், உன்னோட அருள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய காருண்யத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் கூட இன்னமும் ஏங்கி 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 பேசுகிறார். எனக்கு இன்னமும் முழுமையாக காருண்யம் வரல, இன்னமும் முழுமையாக கருணையாக நான் மாறவில்லை அப்படின்னெல்லாம் அவர் ஏக்கம் கொள்கிறார் என்றால், நாமெல்லாம் இன்னமும் துவங்கவே இல்லை நம்ம பயணத்தை அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும். எப்படி அழகாக சொல்லிட்டே போகிறார் பாருங்க. பெறுவது நுமையன்றி பிரிதொன்றும் விரும்பேன், பேசல் நும் பேச்சன்றி பிரிதொன்றும் பேசேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால் நாம் ஒரு பெரிய பட்டியலை கொடுப்போம், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் பெறுவது நுமையன்றி பிரிதொன்றும் விரும்பேன் அப்படிங்கிறாரு. இது மாதிரி ஒரு மனசு இருக்க முடியுமா நமக்கு? எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், உன்னோட அருள் மட்டும்தான் வேணும். பேசணுமா? நான் வேறு எதையுமே பேச மாட்டேன், உன்னை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருப்பேன் அப்படின்னு அவர் பேசினதுனால தான் இன்றளவும் வள்ளல் பெருமான் அப்படின்னு சொன்ன உடனே ஜீவகாருண்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுது இல்லை? அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கை முழுக்க ஜீவகாருண்யத்தையே பேசி கொண்டிருந்தார் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அடுத்த வரிகள் பாருங்க. உருவது நும் அருள் அன்றி பிரிதொன்றும் உவவேன், உண்ணல் உம் திறன் அன்றி பிரிதொன்றும் உண்ணேன். எனக்கு அருள்னு வேணும்னா உன்னோட அருள் தான் வேணும், நினைக்கணும் எண்ணம்னு வேணும்னா அது உன்னோட எண்ணம் மட்டும்தான் வேணும். அப்படி உடல் பொருள் ஆவி சிந்தனை செயல் எல்லாமாக அந்த கருணை என்கின்ற அந்த ஒற்றை உணர்வு மட்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். அடுத்தது எப்படி நிறைவுக்கு போறார் பாருங்க. மறுநெறி தீர்த்தென்னை வாழ்வித்து கொண்டீர், நீ இன்னமும் திரும்ப திரும்ப பிறப்ப, இந்த பாவம் செஞ்சால் திரும்ப பிறப்ப, இதை செஞ்சால் திரும்ப பிறப்ப, இப்படி பிறப்ப அப்படி பிறப்பன்னு நம்மை திரும்ப திரும்ப குழப்பி கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் அந்த குழப்பம் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு இல்லை. மறுநெறி தீர்த்து என்னை வாழ்வித்து கொண்டீர் அப்படின்னா நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இது ஒன்று தான் என்னுடைய பிறவி அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் என்னை கொண்டு வந்தீங்க. மறுநெறிங்கிற சிந்தனையெல்லாம் எனக்கு கிடையாது, அந்த சித்தாந்தம்லாம் கிடையாதுன்னு தெளிவாக சொல்கிறார். அப்படி என்றால் வாழ்ந்த அந்த 50 ஆண்டு காலத்தை முழுமையாக வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். தன்னை உணர்ந்து தன்னை பிறர்க்கு உணர்த்தி அவர்களையும் உயர்வேற்றிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் வள்ளல் பெருமான்கிறது. எப்படிப்பட்ட பெருமையான வாழ்வு இல்லை? வள்ளலே நும் திருவரவு கண்டல்லால் அறுசுவை உண்டி கொண்டு அருந்தவும் மாட்டேன். எனக்கு அறுசுவை உணவு கிடைச்சா கூட எனக்கு வேண்டாம், எனக்கு உன்னோட எளிமையான அன்பு என்கின்ற காருண்யம் என்கின்ற அந்த உணவு மட்டும்தான் வேணும், அது மட்டும்தான் எனக்கான அமுதம் என்று சொல்கிறார். அந்த அமுதத்தை தொலைத்து விட்டு தான் நாம் வேறு எல்லா இடத்துலையும் போய் தேடிக்கிட்டு இருக்கோம். இங்கே அறுசுவை உணவு இருக்கா, இங்கே அறுசுவை உணவு இருக்கா அப்படின்னு. அது எல்லாமே வேண்டாம், அந்த எளிய அமுதத்தை மட்டும் நாம் உண்ணலாம் என்று
நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். அப்படி செய்தால் என்ன ஆகுமா, அதை சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. அறுசுவை உண்டி கொண்டு அருந்தவும் மாட்டேன் அருட்பெரும் சோதியீர் ஆணை நும்மீதே. உண்மையிலேயே நான் ஆணையிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அருள் கொடுக்கின்ற, அந்த திருவருள் கொடுக்கின்ற அந்த ஒளி விளக்கு, அந்த பெரு விளக்கு, அந்த பெருவெளியில் இருக்கின்ற விளக்கு அருள் கொடுக்காம போயிடுமா அப்படிங்கிற அந்த சேலஞ்சிங் கெப்பாசிட்டி நம்முடைய வள்ளல் பெருமான்கிட்ட இருக்குது. அப்படி அவர் சவால் விட்டுத்தான் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார், தன்னை தகைமையாக்கி கொண்டார். அது அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த பெருவெளிச்சம், ஞான பெருவெளிச்சம் தனக்குள் உதிக்கின்ற போது அதை உள்வாங்கி பூரணமாக உணர்ந்து அந்த வெளிச்சத்தை சமூகத்துக்கு கொடுக்க, உலகுக்கு கொடுக்க, சூரியனுக்கு கொடுக்க, சந்திரனுக்கு கொடுக்க, நட்சத்திரங்களுக்கு கொடுக்க அவர் தெரிந்து வைத்திருந்தார் என்றால் அதற்கு காரணம் அவர் எப்போதும் அறுசுவை உண்டியை மறுத்துவிட்டு எளிய அமுதத்தை தேடுபவராக இருந்தார் என்பதனால்தான். அப்படிப்பட்ட ஒரு தேடல் நமக்கும் இருக்குமானால் நிச்சயமாக நாமும் அந்த அமுதத்தை கண்டடைவோம், உள்ளங்கையில் அதை பெற்றுக்கொள்வோம். அதை உண்பதனால் மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும். செய்து பார்க்கலாமே. அன்பு செலுத்துறது அவ்வளோ கஷ்டமான்னு இல்லையே. கண் இமைப்பது மாதிரி, மூச்சு விடுவது போல அன்பையும் இயல்பாக செய்வோம். அது ஒன்றுதான் நாம் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.